வணக்கம். இன்றைய செய்திகள். காவிரி விவகாரம் தொடர்பாக கன்னட அமைப்புகள் முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதால் தமிழக முதல்வர் விஜய் இப்போதைக்கு கர்நாடகாவிற்கு வர வேண்டாம் என்று அம்மாநில முதல்வர் டி.கே. சிவகுமார் தெரிவித்துள்ளார். காவிரி விவகாரம் தொடர்பாக கர்நாடகா முதல்வர் சிவகுமார் அதிகாரிகளுடன் உயர்மட்ட ஆலோசனை நடத்தினார். அதன் பிறகு அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறியதாவது: கடந்தாண்டு கர்நாடகாவில் நல்ல மழை பெய்ததால் தண்ணீர் திறக்கப்பட்டது. தமிழகத்திற்கு நாங்கள் ஏற்கனவே வழங்கிய தண்ணீர் கடலில் தான் கலந்திருக்கிறது. 177 டிஎம்சி தண்ணீர் வழங்க வேண்டிய நிலையில் 400 டிஎம்சிக்கு மேலாக தண்ணீர் வழங்கியுள்ளோம். மழையின்றி கடுமையான சூழலில் இருக்கும் போது காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவு வேதனையளிக்கிறது. தற்போதைய நிலவரப்படி கபினி அணையில் 83%, KRS அணையில் 36% நீர் இருப்பு உள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்வோம். கர்நாடகா நலன்களை பாதுகாக்க அனைவரும் ஒருமித்த முடிவில் இருக்கிறோம். நாளை நலத்திட்ட உதவிகளை துவக்கி வைப்பதற்காக கர்நாடகாவிற்கு வரும் பிரதமர் மோடியிடம் இந்த விவகாரம் குறித்து முறையிட உள்ளோம். தமிழக முதல்வர் விஜயுடன் பேசினேன். தமிழக முதல்வர் விஜய் கர்நாடகா வருவதாக கூறினார். இன்னும் உறுதியாகவில்லை. முதல்வர் விஜயும் நானும் அவரவர் மாநில நலன்களில் அக்கறை கொண்டுள்ளோம். இரு மாநில தலைமை செயலர்கள் ஆலோசனை நடத்தியுள்ளனர். கர்நாடகா அணைகளில் இருந்து நீர் திறந்துவிட முடியாத சூழலில் இருக்கிறோம். வேண்டுமானால் மத்திய அரசும் தமிழக அரசு அதிகாரிகளும் நேரில் வந்து ஆய்வு செய்து கொள்ளலாம். இரு மாநிலங்களுக்கும் சிக்கல் ஏற்படாதவாறு தீர்வை ஏற்படுத்த முயற்சிப்போம். நாளை மறுநாள் நடக்கும் அனைத்து கட்சி கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்படும். மேகதாது அணை கட்டுவதால் தமிழகத்திற்கு பலன் அளிக்கும். ஏனெனில் வீணாக கடலில் கலக்கும் தண்ணீரை சேமிக்க முடியும். மேகதாது அணை கர்நாடகாவிற்கு மின்சார உற்பத்திக்கு மட்டுமே பலன் கொடுக்கும். ஆக 3ஆம் தேதி கன்னட அமைப்பினர் முழு கடையடைப்பு போராட்டத்தை கைவிட வேண்டும். பதற்றமான சூழலில் தமிழக முதல்வர் விஜய் கர்நாடகாவிற்கு வரும்போது போராட்டம் நடத்தினால் எப்படி சமாளிக்க முடியும்? எங்கள் மாநிலத்திற்கு விருந்தினராக வருபவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது. எனவே சிறிது காலம் காத்திருக்கலாம். சூழ்நிலை சீரானவுடன் வேறு ஒரு தேதியில் சந்திக்கலாம் என்று முதல்வர் விஜய்க்கு கோரிக்கையை வைக்கிறேன். இவ்வாறு அவர் கூறினார். சிறப்பாக பணியாற்றிய போலீஸ் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி, மத்திய உள்துறை அமைச்சர் மற்றும் தமிழக முதல்வரின் பதக்கங்களை முதல்வர் விஜய் வழங்கினார். இதற்கான நிகழ்ச்சி சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்தினம் மைதானத்தில் நடந்தது. இந்நிகழ்வில் பட்டு வேஷ்டி சட்டையுடன் பங்கேற்ற விஜய் போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். போதைப் பொருள் ஒழிப்பு, சட்டம் ஒழுங்கு நடவடிக்கைகளில் சிறப்பாக பணியாற்றிய அதிகாரிகளுக்கு பதக்கங்களை வழங்கினார். IPS அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி பதக்கங்களை வழங்கினார். 665 அதிகாரிகளுக்கு பதக்கங்கள் வழங்கப்பட்டன. ஜனாதிபதிக்கான பதக்கங்களை முதல்வர் விஜயிடம் இருந்து டிஜிபி வன்னியபெருமாள், பாலநாகதேவி ஆகியோர் பெற்றுக்கொண்டனர். IG மகேஸ்வரியும் இந்த விருதை பெற்றுக்கொண்டார். கட்சி நிதி என்ற பெயரில் லஞ்சம் வசூலித்ததால் முதலீடுகள் வராமல் இருந்தது. தற்போது நேர்மையான வெளிப்படையான நிர்வாகம் நடப்பதால் முதலீடுகள் தானாக வருகிறது என அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்தார். அவரது பேட்டி: பல பன்னாட்டு நிறுவனங்கள் தமிழகத்தில் முதலீடு செய்ய தவிர்த்த காரணத்தை மக்கள் அறிவார்கள். எது நடந்தாலும் கட்சி நிதிதான். கட்சி நிதி காரணமாக தான் முதலீடுகள் பக்கத்து மாநிலங்களுக்கு போனது. கட்சி நிதி என்ற பெயரில் லஞ்சம் வசூலித்ததால் முதலீடுகள் வராமல் இருந்தது. தற்போது 2 மாத ஆட்சியில் நீங்களே பார்த்து இருப்பீர்கள். தற்போது நேர்மையான வெளிப்படையான நிர்வாகம் நடப்பதால் முதலீடுகள் தானாக வருகிறது. ட்ரெண்ட் மாறப்போகுது. கண்டிப்பாக தமிழகம் தலைசிறந்த ஒரு முதலீடுகள் பெறும் மாநிலமாக உருவாகும். நர்ஸ்களை நலனுக்கு என்ன செய்யலாம் என்று முதல்வர் விஜய் கேட்டறிந்தார். பட்ஜெட் கூட்டத்தொடரில் இதற்கான நல்ல முடிவு எடுக்கப்படும். இவ்வாறு அமைச்சர் அருண்ராஜ் கூறினார். தமிழகத்திற்கு காவிரி நீர் திறக்க உத்தரவிடப்பட்டுள்ளதை எதிர்த்து கர்நாடகாவில் 13ஆம் தேதி முழு அடைப்பு போராட்டம் நடைபெறும் என்று கன்னட ஆதரவு அமைப்புகள் அறிவித்து உள்ளன. தமிழகத்திற்கு ஜூன், ஜூலை மாதங்களில் வழங்க வேண்டிய காவிரி நீரை கர்நாடகா வழங்கவில்லை. இதனால் டெல்டா மாவட்டங்களில் விவசாயம் பாதிக்கப்பட்டு உள்ளதோடு நிலத்தடி நீர் ஆதாரமும் குறைந்துள்ளது.
கடந்த 28ஆம் தேதி காவிரி முறைப்படுத்தும் குழு கூட்டத்தில் தமிழகத்திற்கு வினாடிக்கு 3500 கன அடி காவிரி நீரை திறக்க உத்தரவிட்டும் கர்நாடகா மறுத்துவிட்டது. இந்த நிலையில் தமிழகத்திற்கு காவிரி நீரை வழங்க எதிர்ப்பு தெரிவித்து ஆகஸ்ட் 13ஆம் தேதி கர்நாடகாவில் முழு அடைப்பு நடைபெறும் என்று கன்னட ஆதரவு அமைப்புகள் அறிவித்து உள்ளன. பெங்களூருவில் கன்னட ஆதரவு அமைப்புகள் கூடி ஆலோசனை நடத்தின. இந்த ஆலோசனைக்கு பின்னர் இந்த முழு அடைப்பு போராட்ட அறிவிப்பு வெளியிடப்பட்டு உள்ளது. ஆகஸ்ட் 13ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை இந்த போராட்டம் நடைபெறும் என்று நிருபர்களின் சந்திப்பில் கன்னட செல்லுவாலி அமைப்பின் தலைவர் வாட்டாள் நாகராஜ் அறிவித்தார். அவர் மேலும் கூறியதாவது: பெங்களூருவுக்கு தமிழக முதல்வர் விஜய் வந்தால் விமான நிலையத்தில் அவரை முற்றுகையிடுவோம். தமிழகத்திற்கு காவிரி நீர் வழங்குவதை கண்டித்து ஆகஸ்ட் 13ஆம் தேதி கர்நாடகாவில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெறும். இவ்வாறு வாட்டாள் நாகராஜ் கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.